ரீசெண்ட் டைம்ல 3 தமிழ் கிரிக்கெட் வீரர்களுக்கு கிடைத்த அற்புதமான வாய்ப்பு. இந்தியா vs ஸ்ரீலங்கா தேர்ட் ஓடிஐ மேட்சில் இந்தியன் டீமில் நடக்க போகும் 2 புதிய மாற்றம். ஐசிசி கூறியிருக்கும் நல்ல செய்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வெல்கம் டு த மைண்ட்ஃபுல் மினிட்ஸ். முதல்ல சில கீ அப்டேட்ஸ்ல இருந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இந்தியா vs ஸ்ரீலங்கா T20 சீரீஸ்ல நம்ம இந்தியன் டீம் ரொம்பவே கம்ஃபர்டபுளா வின் பண்ணியிருந்தாங்க. அந்த T20 சீரிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்திருந்த இந்தியன் டீமோட புது ஹெட் கோச்சான கௌதம் கம்பீர், தென் அதுக்கப்புறமா நடந்த ஃபர்ஸ்ட் 2 ஓடிஐ மேட்சஸ்லயும் நம்ம இந்தியன் டீம் ஜெயிக்காதப்போ எதுக்காக பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்க வரல அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ ஃபேன்ஸ் மத்தியில இருந்திருக்கு. ஆமாங்க, இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில நடந்த அந்த ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச் டை ஆனதுக்கு அப்புறம் இந்தியன் டீமோட பவுலிங் கோச்சான சாய்ராஜ் பவுட்லே தான் பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்திருந்தாரு. தென் அதே மாதிரி செகண்ட் ஓடிஐ மேட்ச்ல நம்ம இந்தியன் டீம் தோத்ததுக்கு அப்புறமாவும் இந்தியாவோட இன்னொரு சப்போர்ட்டிங் ஹெட் கோச்சான அபிஷேக் நாயர் தான் பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்திருந்தாரு. பட் T20 மேட்சஸ்ல நம்ம இந்தியன் டீம் ஜெயிச்சப்பெல்லாம் பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்த நம்ம கௌதம் கம்பீர் இந்தியன் டீம் தோல்வியை சந்திக்கும் போது மட்டும் மற்ற சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸை பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு அனுப்புறாரா, இது மூலமா வெற்றியை மட்டுமே விரும்புகிறாரா நம்ம கம்பீர் அப்படின்னு ஒரு சில பேர் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. தென் வழக்கமா நம்ம KL ராகுல் ஓடிஐ கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அஸ் ஓப்பனரா ஒரு நல்ல ஸ்டாட்ஸை வச்சிருக்காரு. ஆனா இந்த ஸ்ரீலங்காவுக்கு எதிரான இந்த ஓடிஐ சீரீஸ்ல இன்ஸ்பெக்டர் துரைசிங்கம் உங்களை அசிஸ்டன்ட் கமிஷனரா ப்ரமோட் பண்றோம் அப்படின்ற மாதிரி அஸ் ஓப்பனிங் பிளேயரா நல்லா பிளே பண்ணிட்டு இருந்த நம்ம KL ராகுல ஃபினிஷர் ரோலான 6வது மற்றும் 7வது பேட்டிங் ஆர்டர்ஸ்ல இறக்கி விட்டு அவரோட பேட்டிங் ஃபார்மையே ஒரு கேள்விக்குறியாக்கியிருக்காங்க. அண்ட் ஸ்ரீலங்காவுக்கு எதிரான இந்த 3வது ஓடிஐ சீரீஸ்ல நம்ம ஹெட் கோச்சான கௌதம் கம்பீர் கண்டிப்பா ஒரு சில சீனியர் பிளேயர்ஸுக்கெல்லாம் ரெஸ்ட் கொடுத்துட்டு ஒரு சில யங் பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுப்பாரு அப்படின்னு நம்புறதா சொல்லியிருக்காரு இந்தியன் டீமோட ஃபார்மர் பவுலரான ஆசிஷ் நெஹ்ரா. அண்ட் இவர் சொன்ன மாதிரியே இந்த தேர்ட் ஓடிஐ மேட்சுக்கான இந்தியன் டீம் ஸ்குவாட்ல நம்ம ரியான் பராக் சிவம் ரூபேவை ரீப்ளேஸ் பண்ணுவாரு அப்படின்னும் அண்ட் ரிஷப் பண்ட் KL ராகுலை ரீப்ளேஸ் பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதுவரைக்கும் இந்தியன் டீமுக்காக 5 வருஷங்களா ஹெட் கோச்சா இருந்த ரவி சாஸ்திரி அவரோட கோச்சிங் கரியர்லயே மொத்தமா 4 மேட்சஸ் தான் டைப் பண்ணியிருக்காரு. தென் அதுக்கப்புறமா ஹெட் கோச்சா வந்த ராகுல் டிராவிடும் 4 வருஷங்கள் இந்தியன் டீமோட ஹெட் கோச்சா இருந்து 2 மேட்சஸ் தான் டைப் பண்ணியிருக்காரு. ஆனா பிளே பண்ண 4 மேட்சஸ்லயே 2 மேட்சஸ் டை ஆக்கி ஒரு புது ரெக்கார்டை படைச்சிருக்காரு நம்ம புது ஹெட் கோச்சான கௌதம் கம்பீர். அண்ட் இந்த தேர்ட் ஓடிஐ மேட்ச்ல நம்ம இந்தியன் டீம்ல நடக்க போற 2 முக்கியமான மாற்றங்கள் என்ன அண்ட் ஐசிசி சொல்லி இருக்கிற ஒரு நல்ல செய்தியை பத்தியும் பாக்குறதுக்கு முன்னாடி ரீசெண்ட் டைம்ல 3 தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வாய்ப்பை பத்தி பார்க்கலாம். ரீசெண்ட் டைம்ல 3 தமிழ் கிரிக்கெட் வீரர்களுக்கு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சது. அதை அந்த வீரர்கள் எக்ஸலண்டாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. யார் அந்த வீரர்கள் அப்படின்றத பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஆள் நம்ம வாஷிங்டன் சுந்தர். நம்ம வாஷியை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான பவுலர் மற்றும் ஒரு டீசென்டான பேட்ஸ்மேன் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா பாஸ்ட் ஃபியூ இயர்ஸா இன்ஜுரி கன்சர்ன்ஸ் காரணமா ஏகப்பட்ட மேட்சஸ்ல வாய்ப்பு கிடைக்கல, இந்தியன் டீமுக்குள்ள உள்ள வர முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தப்போ கடைசியா அவருக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சது. பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அது மூலமா பிளேயர் ஆஃப் த மந்த் அப்படின்ற அவார்டையும் வாங்கியிருக்காரு. அண்ட் நம்பர் 2 நம்ம தினேஷ் கார்த்திக் என்னப்பா பண்ணாரு அப்படின்னு கேட்டா இவர் அப்கமிங் IPL சீரீஸ்ல RCBயோட மென்டார் ஆக போறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்தியாவில ஃபர்ஸ்ட் பிளேயரா இவர் தான் சவுத் ஆப்பிரிக்கன் T20 லீக்ல பிளே பண்ண போறாருங்க. இவர் SA T20 லீக்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் ஓனர்ஸான பேர்ல் ராயல்ஸ் டீம் சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஃபேன்ஸ் மத்தியில வாழ்த்துக்கள் தினேஷ் கார்த்திக் அப்படின்னு சொல்லி வாழ்த்து மலையிலையும் நுழைஞ்சிட்டு இருக்காரு. அண்ட் நம்பர் 1 நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின். இந்தியன் டீமுக்காக இவர் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு மிகப்பெரிய உயரத்துல இருந்தாலும் கூட TNPL தமிழ்நாடு இது என்னோட லீக், ஸோ எல்லாத்துக்குமே நான் தான் முன்னாடி வருவேன் அப்படின்ற மாதிரி TNPL குள்ள வந்தாருங்க. திண்டுக்கல் டிராகன்ஸ் டீமுக்காக ஆஸ் கேப்டனா எல்லா மேட்சஸ்லயும் பிளே பண்ணாரு. மொத்தமா இருந்த டீமை வேற லெவலுக்கு எடுத்துட்டு போனாரு. பிளேயர்ஸ் கிட்ட இருந்து எக்ஸலண்ட் அவுட்புட்டா வாங்கினது மட்டும் இல்லாம இவருமே டீமுக்காக பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங், கேப்டன்சி அப்படின்னு எல்லாத்துலயுமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி அந்த டீமை ஃபைனல் வரைக்கும் எடுத்துட்டு போனது மட்டும் இல்லாம ஃபைனல்ஸ்லயும் வின் பண்ணி அந்த டீமுக்கு ஒரு டிராஃபி ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. தென் ஃபைனலா இப்போ நம்ம இந்தியன் டீம் அப்டேட்ஸ்க்கு போலாம். ஸ்ரீலங்காவுக்கு எதிரான அந்த ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச் டை ஆனதுக்கு அப்புறமா செகண்ட் ஓடிஐ மேட்ச்ல நம்ம இந்தியன் டீம் தோல்வி அடைஞ்சாங்க. குறிப்பா ஃபர்ஸ்ட் மேட்ச் டை ஆனதுக்கு அப்புறமா சூப்பர் ஓவர் அப்படின்றது வீசப்படல. இந்த டைம்ல ஏன் சூப்பர் ஓவர் போடல, என்ன ரீசனா இருக்கும் அப்படின்ற மாதிரியான குழப்பங்கள்லாம் ஃபேன்ஸ் மத்தியில இருந்துச்சு. கடந்த 2023 டிசம்பர்ல ரீசெண்டா கொண்டு வரப்பட்ட ஒரு ICC ரூலின் படி ஒரு ஓடிஐ மேட்ச் டை ஆகுது அப்படின்னா அதுல சூப்பர் ஓவர் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா அப்படி இருந்துமே இந்த சீரீஸ்ல நடந்த ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச் டை ஆனதுக்கு அப்புறமா சூப்பர் ஓவர் அப்படின்றது பவுல் பண்ணல. இந்த நிலையில இப்போ ரீசெண்டா வெளியான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா இந்த சீரிஸோட கடைசி மேட்ச் ஆனது ஆகஸ்ட் 7ஆம் தேதி நடக்க போகுது. ஒருவேளை இந்த மேட்சும் டை ஆச்சு அப்படின்னா இந்த மேட்ச்ல கண்டிப்பா சூப்பர் ஓவர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ICC அபிஷியல் ஒருத்தர் தான் கன்ஃபார்மா சொல்லியிருக்காரு. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச் மாதிரி இந்த தேர்ட் ஓடிஐ மேட்சும் டை ஆகுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஓடிஐ சீரீஸ்ல ஒரு வெற்றியை கூட பார்க்காத நம்ம இந்தியன் டீம் இந்த கடைசி மேட்ச்ல கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. இருந்தாலும் இந்த கடைசி ஓடிஐ மேட்ச்ல பெஞ்ச்ல ரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்து அவங்கள டெஸ்ட் பண்ணி பார்க்கறதும் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம்.
ஒருவேளை இந்த கடைசி ஓடிஐ மேட்ச்ல எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும் அப்படின்றதுக்காக அதே ஸ்குவாடோட இந்தியன் டீம் போவாங்களா, இல்ல டீம்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒருவேளை அப்படி சேஞ்சஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா சிவம் துபைக்கு பதிலாக ரியான் பராக்கு டீம்ல வாய்ப்பு கிடைக்கலாம். ஒரு பேட்ஸ்மேனாவும் சரி, ஒரு பவுலராகவும் சரி, ரியான் பராக் இந்த T20 சீரீஸ்ல ரொம்ப நல்லாவே பிளே பண்ணியிருக்காரு. ஸோ துபைக்கு பதிலாக ஒரு ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டரா ரியான் பராக பயன்படுத்தலாம். அண்ட் அதே மாதிரி முக்கியமா ஹர்ஷித் ராணாவுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். கௌதம் கம்பீர் ஐபிஎல் சீரீஸ்ல KKR டீமோட கோச்சா இருந்தப்போ ஹர்ஷித் ராணா KKR டீமுக்காக ஒரு சிறப்பான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி இருந்தாரு. ஸோ அதே மாதிரி இந்த தேர்ட் ஓடிஐ மேட்ச் வந்து ஹர்ஷித் ராணாவுக்கு அவர் இந்தியன் டீமுக்காக டெபியூ பண்ண போற அந்த அறிமுக மேட்சா இருக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். சரி, நீங்க சொல்லுங்க, இந்த தேர்ட் ஓடிஐ மேட்ச்ல யார் உள்ள வர போறாங்க, யார் வெளியே போறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அண்ட் தமிழ்நாடு பிளேயர்ஸான வாஷிங்டன் சுந்தர், தினேஷ் கார்த்திக் மற்றும் ரவிச்சந்திரன் அஸ்வினோட கரண்ட் கிரிக்கெட் கம்பேக் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் கைஸ்.